நம்ம எல்லாருக்கும் நன்மை மட்டுமே செய்ய நம்மை தூண்டுவார். கர்த்தரின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவைகளில் ஒன்று கூட நம்மை சேதப்படுத்த முடியவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறேன்? இந்த வசனத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதுன்னா ஒன்றும் சேதப்படுத்தாதான். நாம் அதற்கு விளக்கு உரையோ அதற்கு எதிர்மாறான கருத்துக்களையோ நம்ம சொல்லவே முடியாது. ஆண்டவர் என்னெல்லாம் நன்மை செஞ்சாரு, அவரிடத்தில் வந்த சமாதானம் இல்லாமல் ஆறுதல் இல்லாமல் இருதயம் உடைந்த மக்களுக்கு அவர் வார்த்தையை பேசி அவர்களை பலப்படுத்தினார். அவருடைய காயங்களை ஆற்றினார். அவர்கள் பிரச்சனைக்கு நல்ல மருந்து நான் தான் என்று சொன்னார். யோசித்து பாருங்க, 3 நாள் பிரசங்கம் பண்றார். 3 நாளுமே ஜனங்கள் ஆண்டவரோடு இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஜனங்கள் மேல் இருக்கிற மனதுருக்கம், அவர் மேல் வைத்திருக்கிற அந்த கரிசனை, அது மட்டுமல்ல அவரிடத்தில் யாரெல்லாம் விசுவாசத்தோடு வந்தாங்களோ ஒருவர் கூட அற்புதத்தை பெறாமல் திரும்பி போகவே இல்லை. கைவே தலையில் ஒருத்தர் கூட